Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 3rd வீக்கான டெக்னிக்கல் வியூ, இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் இதுதான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸையும் பார்க்கலாம். செப்டம்பர் 3rd வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் ரிலீஸ் ஆகுது. பர்டிகுலராக புதன்கிழமை ஆஃப்டர் மார்க்கெட்டர்ஸ்க்கு அப்புறம் ஃபெட் சேர்மனோட ஸ்பீச் இருக்குது, ப்ளஸ் ரேட் கட் இருக்குது. அது இல்லாமல் நிறைய டேட்டாஸ் ரிலீஸ் ஆகுது. அந்தந்த டேட்டாஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமோட மொமெண்டம் பெருசாக இருக்காது. நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸ்லையும் கிளியராக கொடுத்துருந்தேன். இந்தியா விக்ஸ் பிலோ 11 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக 2023 பார்த்தீங்கன்னா 10.10 கேண்டில் க்ளோஸ் வச்சதே கிடையாது. பர்டிகுலராக வீக்லியில் க்ளோஸ் வச்சிருக்கு. பிலோ 11 கீழே ட்ரேட் ஆகிற மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் வால்டிலிட்டின்னு இருக்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ப்ரீமியம் மூவ் ஆகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8%, 9% இருக்கும். நார்மலாக விக்ஸ் வந்து இந்தியா விக்ஸ் வந்து 14, 15, 16 இருக்கும்போது அங்கே வந்து 13%, 14%, 18% இருக்கும். அப்போது ஒரு ப்ரீமியம் 100 இருக்குன்னா நல்ல ஃப்ளக்சுவேஷன் ஆகும். இந்தியா விக்ஸே 10 தான் இருக்குன்னா இம்ப்ளிமெண்ட் வால்டிலிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் இருக்குது. ஒரு 100 ப்ரீமியம் நீங்கள் எடுத்தாலும் பெரிய லெவலில் ஒரு 15 பாயிண்ட், கீழே ஒரு 15 பாயிண்ட், இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. இது நார்மல் சினாரியோ. அதுக்கப்புறம் அந்த டைமில் மார்க்கெட்டில் பையிங் செல்லிங் ப்ரெஷர் பொறுத்து ப்ரைஸ் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்தியா விக்ஸ் பிலோ 10 இருந்தால் அது நாட் ஃபார் ஆப்ஷன் பையர் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஈவினிங் 8 to 9:30. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க்கு டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட எல்லா லிங்க்கும் இங்கே வரும். எந்த லிங்க்கில் வேணால் நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் இருக்குது, 2வது வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலிகிராம், அதுக்கு மேலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணணும், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னா மீதி இருக்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணால் டைரெக்டாக போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இப்போ டெக்னிக்கல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சினாரியோவில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1 டே டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். 1 டே டைம் ஃப்ரேமில் ஓவரால் ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு டபுள் பாட்டமோட நெக்லைனை பிரேக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்து செல்லிங், இந்த லெவல்லேருந்து செல்லிங், கண்டினியூஸாக செல்லிங் வந்துச்சு. இப்போ ப்ரைஸ் ஏறி வந்து சப்ஸ்டெயின் ஆகுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 200 to 250 சப்ளை ஜோன், கிளியர் சப்ளை ஜோன். ப்ரைஸ் அங்கே வந்தால் ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு பிரேக் அவுட் ஆகி மேலே போனது, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறமா ஆகிட்டு ப்ரீவியஸாக 53,600 சப்போர்ட்டாக எடுத்து ப்ரைஸ் அப்சைட் மொமெண்டம் விழுந்ததுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஒழிஞ்சு இன்னும் கன்ஃபார்ம் ட்ரெண்டு கிடையாது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரி ஆல்மோஸ்ட் டபுள் பாட்டமோட நெக்லைன் ஏரியாவில் இருக்குது. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டமில் நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிற லெவலில் இருக்குது. பேங்க் நிஃப்டி கண்டினியூஸ் ஃபாலுக்கு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுற லெவலில் இருக்குது. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 130 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1556 கோடி பையிங் இருக்காங்க. கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து ஸ்லைட் பையிங், டிஏஎஸ் வந்து மந்த் ஸ்டார்ட் ஆனது கண்டினியூஸ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 25,100 ஹெவி கால் ரைட் இருக்குது.
ஹெவி புட் ரைட் இருக்குது. ஃபாலோட் பை கால் ரைட் பார்த்தீங்கன்னா 25,200, 25,300, அதுக்கப்புறம் டைரெக்டாக 25,500 தான். கம்பேர் வித் கால் ரைட், புட் ரைட் வந்து ஹெவியாக இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸாக வீக்கில் நம்ம வீடியோ போட்டிருப்போம். கம்பேர் வித் புட் ரைட் கால் ரைட் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது புட் ரைட் வந்து எவ்ரி ஸ்ட்ரைக்லேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 25,000 நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 25,200 ரைட்டிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பண்ணலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்தாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளியராக சொல்லுது. நிஃப்டியோட ப்ரீமியம் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 143 இருக்குது. இன்னும் 2 days எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ப்ரீமியம் இருக்குது. 150 ரூபானா இப்போ மார்க்கெட் கரெக்டாக 25,100 இருக்குது. 25,250 300 வரைக்கும் ஒரு ரேஞ்சு, 25,850 ஒரு ரேஞ்சு ட்ராவல் ஆகிற வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஆப்ஷன் செல்ல இருக்குது. ப்ரீமியம் ஆல்ரெடி கம்மியாக இருக்குது. இந்தியா வீக்ஸ் கம்மியாக இருக்குது. வால்டிலிட்டி கம்மியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. அந்த ட்ரெண்ட் அப்படியே பிரேக் அவுட் ஆகாமல் கண்டினியூ ஆச்சுன்னா சப்ளை ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. 25,040 சென்ட்ரல் பிவோட்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 25,080, அதுக்கு மேலே தான் ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. 25,155 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 25,200 to 25,225 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் சப்ளை ஜோன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 25,040 கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் 24,980, 24,940. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக 24,892 இருக்கும். ஏன் 24,892 அப்படின்னா ப்ரீவியஸாக என்னவா ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 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 ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா திருப்பி அங்கே வரும்போது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் க்ளோசிங் வச்சுருக்காங்க. மண்டே மார்னிங் 7:30க்கு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுது பொறுத்து ஸ்லைட் கேப் அப்பா இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்கானு உங்களுக்கு தெரிய வரும். டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸு கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போச்சுன்னா 25,155 ஃபஸ்ட் லெவல், 25,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி ட்ரெண்ட் கண்டினியூவாக இருந்தால் சப்ளை ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சினாரியோ நம்பர் 1 கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போச்சுன்னா நம்ம வந்து லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். 150 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 200 ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 225. செகண்ட் சினாரியோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டை டெசிசிவாக பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 25,040 to 25,000 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். தேர்டு சினாரியோ ப்ரைஸ் 25,140 25,080 கிளியர் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தால் ஆல்ரெடி இந்தியா வீக் ஸ்லோவில் இருக்குது. ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வால்டிலிட்டி வராது. ரொம்ப ஸ்ட்ராங் கன்சால்டேட் ஆகும். ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். தேர்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் 200லேயும் 255 இங்கே ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆனால் ஒரு ஸ்கேல்பிங் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்கேல்பிங் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்து இங்கே டபுள் சப்போர்ட்டோ இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சினாரியோ, செகண்ட் சினாரியோ, தேர்ட் சினாரியோ கிளியராக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கேண்டில் கன்ஃபார்ம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போர்ட்டாக இருந்தால் கேண்டில் கன்ஃபார்மேஷன் டபுள் பாட்டம் சப்போர்ட் எதமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேல்பிங்க்கு ஷார்ட் என்ட்ரி லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஷார்ட் என்ட்ரிக்கு ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 82,000 ஸ்ட்ராடல் இருக்குது. ஃபாலோட் பை 81,500, 81,700, 81,800, 81,900 ஹெவி புட் ரைட் இருக்குது. ஃபாலோட் பை கால் ரைட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. மார்க்கெட் மேலே ஏறி வரும்னு சொல்லி கால் ரைட்டர்ஸ் யாரும் அக்ரெசிவாக செல் பண்ணி வைக்கல. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 or 2 டேஸோட லெவல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் தான். இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் கரெக்டாக 82,250 சப்ளை ஜோன் இருக்குது.
ஃபஸ்ட்டு சப்ளை ஜோன் அங்கே வரைக்கும் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. 82,000 ஸ்ட்ராடல் இருக்குது, 81,500 ஸ்ட்ராங் புட் ரைட் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி ட்ரேட் பண்ணணும். 81,620 பிவோட்டாக ஒர்க் ஆகும், 82,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், 82,252 மைனர் சப்ளை ஜோன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் ஆச்சுன்னா 82,422 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை டெசசிவாக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிவோட்டையும் சேர்த்து பிரேக் பண்ணும்போது ரீடெஸ்ட் பண்ணும்போது 81,410 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும், 81,216 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரேர் சினாரியோவில் 81,000 புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் 81,200 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்கேருந்து கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போகுது. திருப்பி ஃபாலோ ஆனாலும் திருப்பி சப்போர்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரைஸு இங்கேருந்தே ப்ரைஸ் வந்து இந்த பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ப்ரைஸு லாங் சைடில் ஃபோக்கஸ் ஆகி 82,242 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம், பாயிண்ட் நம்பர் 1. இல்லைனா இந்த பேட்டனை 82,000 டெசசிவாக பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ரீடெஸ்ட்டில் திருப்பி லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம், சினாரியோ நம்பர் 2. தேர்டு சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சின்ன ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ட்ரெண்டிங்காக போகிறதுக்கான சென்செக்ஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சென்செக்ஸ் இன்னும் 4 days எக்ஸ்பைரி இருக்குது. ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் ஸ்டாடல் ப்ரீமியம் 600+ இருக்குது. நெக்ஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் 82,250 ரிஜெக்ட் ஆனால் ஸ்கேல்பிங்க்கு ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸாக அந்த ஜோனுக்கு மேலே க்ளோசிங் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதனால் லோ விக்ஸ் என்விரான்மெண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பையிங் வந்ததுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற லெவல்ஸ்லாம் பாருங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அங்கே லெவல்ஸில் பர்டிகுலர் ரியாக்ட் ஆகிட்டு தான் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி விழுந்ததுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லிட்டோம். ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபால் ஆன இடத்துலேருந்து ஃபிப்னாசியை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 54,900 0.6 லெவல், ஆல்மோஸ்ட் 55,000 வச்சுக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 55,000 கம்பேர் வித் புட் ரைட் கால் ரேட் ஹெவியாக இருக்குது. 54,500 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. 54,000 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. மார்க்கெட் பவுன்ஸ் ஆனனால கீழே வந்து பார்த்திங்கன்னா புட் ரைட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, கால் ரைட்டர்ஸ் வந்து அன்வைன் பண்ணியிருக்காங்க. க்ரீனாக இருக்கிறது வந்து புட் ரேட்டு, ரெட்டாக இருக்கிறது வந்து கால் ரேட்டு. 55,000 மட்டும்தான் கால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஃபாலோட் பை 54,000 54,500 புட் ரேட் தான் கம்பேர் வித் கால் ரேட் புட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி, பட் இப்போ லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்னால ப்ரீமியம் வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். பட் அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ பிரேக் அவுட் ஆன லெவலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54,750 பிவோட்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 54,900, செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க கால் ஆப்ஷன் சைட் 55,067, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 55,197. இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது. பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 600 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், இமிடியட் சப்போர்ட்டாக. மேஜர் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 54,497 தான் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இங்கேருந்து பையிங் லெவல் பாதி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். அடுத்த சினாரியோ லெவல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ண இடம் 54,300. ரேர் சினாரியோவில் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ண இடம் 54,000. இங்கே புட் ரைட் ஹெவியாக இருக்குது, இங்கேயும் புட் ரைட் ஹெவியாக இருக்குது. மார்க்கெட் ஃபால் ஆனாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.
ரிஜெக்ஷன் வரணும்னா 55,067 தான் ரிஜெக்ஷன் வரணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே கிளியராக ஒரு லெவலை வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்து செல்லிங் விழுந்தது, இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் அங்கேருந்து ட்ராப் ஆகிட்டு இப்போ தான் ரைசிங் விச் பேட்டர்னில் வருது. கிளியராக 54,750 54,750 ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுது. ஒன்று இப்படியே பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் வந்து 54,000 to 55,000 வரைக்கும் இந்த சப்ளை ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் பிரேக் டவுன் ஆனாலுமே 54,600 சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு சினாரியோ ரிஜெக்ஷன் லெவல் வரும்போது தான் அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஷார்ட் டேர்ம் 55,000லேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே வரும்போது ஸ்கேல்பிங் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணும். அதர்வைஸ் எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் ரேஞ்சில் லாங் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தேங்க்யூ.